வேண்டாம் கருணாமூர்த்தி, கண்ணீரால் உங்கள் பாதத்தை கழுவுகிறேன். காலையில் இவன் முடிவை தீர்மானித்து அதுவரை இவன் உயிர் வாழட்டும். அண்ணா, அண்ணா. அதிகாரி, நீ ஏன் இங்க வந்த? துரோகி. வீராங்கனுக்கு தங்கையாக பிறந்தவள் கனவிலும் துரோகம் நினைக்க மாட்டாள் அண்ணா. துரோகம் நினைக்காதவளா நீ? அரண்மனை ஆளாக வந்தவள் ஆட்சியின் பரம விரோதியுடன் கூடி குலவி வாழ்கிறாயே. துரோகம் என்பதை தவிர வேறு என்ன அதற்கு பெயர்? சற்று முன் எவனுடன் சரச சல்லாபமாக பேசினாயோ அவனால் சிறைப்படுத்தப்பட்ட என்னை காண நள்ளிரவிலே அவனறியா வேளையிலே முகத்தில் முக்காடிட்டு திருட்டு நடை நடந்து இங்கு வந்திருக்கிறாயே. இதை விட பெரிய துரோகம் நீ என்ன செய்ய வேண்டும்? அண்ணா, எது வேண்டுமானாலும் பேசு, எப்படி வேண்டுமானாலும் என்னை கடிந்து கொள், ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இப்போது இந்த சாதகமான சந்தர்ப்பத்தில் சிறை தப்பி போய்விடு. நேர்மையற்றவளே, நான் கொள்கை இல்லாதவன் அல்ல. பிறர் தயவு கொண்டு கோழை போல் ஓடிவிட. நீச்ச பெண்ணை கேள். உன் புது காதலன் கண்ணிலே மண்ணை தூவி உன் மீது வாஞ்சி கொண்டவனை வஞ்சித்து என்னை வெளியே அனுப்பிவிட்டு என் வரையில் நீ நல்லவளாகிவிட நினைத்தாயா? சதிச்செயலுக்கு உடந்தையாயிருக்கும் உளுத்து நல்ல வீராங்க. ஓ அண்ணா, என் வார்த்தைகளை கேள். உன்னிடம் நான் கேட்க வேண்டியது எதுவுமே கிடையாது. நான் சொல்லும் காரணங்களை நீ கேட்கத்தான் வேண்டும். துரோகிகளின் பேச்சுகளுக்கு நான் துளியளவும் செவிசாய்ப்பதில்லை. அண்ணா, பேச சந்தர்ப்பம் கொடு. காதகி, என்னை தொடவும் உனக்கு யோக்கியது கிடையாது. போ வெளியே. மெச்சினேன் தம்பி, மெச்சினேன். உளுத்து போன உலகில் உன் போன்ற உறுதியாளர் இருப்பது பெரிய அதிசயம். கலா, உன் மீதும் குற்றமில்லை. உன் உணர்ச்சி போராட்டம் எனக்கு தெரியும், அனுதாபப்படுகிறேன். நீ வருவாய், அண்ணனை காப்பாற்ற முயற்சிப்பா என்பது எதிர்பார்த்தேன். அதற்காகவே காவலர்களை அப்புறப்படுத்தி வைத்திருந்தேன். போகட்டும், அடுத்து ஏதும் இப்படி நடக்கக்கூடாது. தம்பி, உன்னை முதலில் கண்டதிலிருந்தே நீ ஒரு உத்தமன் என்பதை உணர்ந்தேன். எதற்காக இந்த பீடிகை வார்த்தைகள்? சொல்ல வேண்டியதை சுருக்கமாக நேரடியாக சொல்லுங்கள். தம்பி, நீ உயிர் வாழ வேண்டும், திரை மீள வேண்டும், சுதந்திர புருஷனாக உலகில் உலவ வேண்டும் என்பதே என் ஒரு ஆசை. அதற்காக நீ செய்ய வேண்டியதும் ஒன்று. மன்னிப்பு கேட்க சொல்லுவேன். கிடையாது, நீ குற்றம் எதுவும் செய்யவில்லை. கொள்கை மாற்றிக்கொள் என்று உபதேசிக்கலாம். அதுவும் இல்லை. உண்மை எங்கே என்று கண்டறிந்தபின் உன் மனம் காட்டும் வழி நீ செல்லலாம். உமது கூட்டத்தில் சேர வேண்டுமோ? நிச்சயமாக வேண்டாம். என் கொள்கையில் மாறாத நம்பிக்கையுடையவர்கள் தான் என் ஆட்களாக முடியும். பிறகு தாம் என்னிடம் வேண்டுவது? எந்த சமயத்திலும் நீ என்னை எதிர்த்து வராமல் இருக்க வேண்டும். நடக்காத காரியம். என்னுடைய வாழ்க்கை லட்சியத்தை விட்டுவிட சொல்கிறேன். மாற்றிக்கொள்ளாவிட்டால் நாளை நீ மடிய வேண்டும். மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் அந்த முடிவை. நீ வீணாக சாவுக்கு அழைப்பு தருகிறாய். இல்லை, கொள்கையோடு வாழ்ந்தவன் கொள்கைக்காக மடியும் விதத்தை காண உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறேன். போய் வரலாம். தோழர்களே, வீராங்கனுக்கு என்ன தண்டனை என்று முடிவு செய்து விட்டீர்களா? எதிரி மடிய வேண்டும், அவன் சாக வேண்டும். மரணமே சரியான முடிவு. அதுவா உங்கள் முடிவு? நடக்கட்டும்.
நான் அரும் பெரும் சாதனைகள் செய்ய உன் அற்ப புத்தி மட்டும் ஏன் துரோக வழிகளில் சென்று அந்த நயவஞ்சக கூட்டத்துடன் சேர உனக்கு மனம் எப்படி துணிந்தது? அதிகமான வார்த்தைகள் இங்கு அவசியமில்லை என்று எண்ணுகிறேன். ஏன் குற்றம் செய்த உன் நெஞ்சில் என் வார்த்தைகள் குற்றீட்டுகளாக பாய்கின்றனவா? இல்லை, நம்பிக்கை மோசம் செய்த உன் நயவஞ்சக உள்ளம் நாணி நடுங்குகிறதா? என் உள்ளம் நாணி நடுங்குகிறது. உங்கள் உரை கேட்டல்ல, அக்கிரமக்காரர்கள் ஆட்சியில் இருப்பது நினைக்க, கற்றறிந்த என் தந்தை அந்த கயவர் கூட்டத்திற்கு ஆலோசனைகள் கூறுவது நினைக்க, சுத்தவீரனான என் சகோதரர் உத்தமர் எவரென்று அறியாமல் உளுத்தர்களுக்கு உழைப்பதை நினைக்க. கலாவதி, தளபதியார் என்னை கைது செய்து உத்தியோக முறைப்படி உமது எஜமானியின் முன்னிட்டு அதோடு தீர்ந்தது உமது வேலை. என் பேச்சில் நீர் குறுக்கிட வேண்டாம். கலாவதி, கள்ளனின் காமவலையில் வீழ்ந்துவிட்டு கண்மண் தெரியாமல் பேசார். கடமை கடமை என்ற ஒரே நினைவினால் மரக்கட்டியாகிவிட்ட உமக்குத்தான் கண் இருந்தும் பார்வை இல்லை, அறிவிருந்தும் ஆராயும் திறன் இல்லை. தளபதியாரே, ஏழைகள் வடிக்கும் கண்ணீரை நீங்கள் கண்டதுண்டா அல்லது உங்கள் மகாராணி தான் கண்டதுண்டா? பரிசுமை தாங்காது புழுவென வாடி துடிக்கும் மக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்களா? கால் வைத்து கஞ்சிக்கும் வழி இல்லாமல் கதரும் பஞ்சங்களை பற்றித்தான் உங்களுக்கு தெரியுமா? அத்தனையும் நான் அறிந்தேன். அத்தனையும் உங்கள் அநியாய அரசாங்கத்தின் தான் தோன்றித்தனத்தின் விளைவுகள் என்பதை நான் அறிந்தேன். அந்த நிலையை அகற்றவே காருண்யமூர்த்தி கரிகாலர் அல்லும் பகலும் அரும்பாடுபடுகிறார் என்பதை நான் அறிந்தேன். அதனால் அவருடன் சேர்ந்தேன். ஒரு கள்ளனிடம் பணம் படைத்தோரை பாதுகாக்கவும் பாமரரை வாட்டி எடுக்கவுமே பயன்படும் உங்கள் சட்ட திட்டங்களின்படி அவர் கள்ளன், ஏழை மக்களுக்கு அவர் கடவுள். காமபோதை தலைக்கேறிவிட்டது என்று அதிகார வெறி ஓலமிடுகிறது. மூடு வாயை. என் வாயை மூடலாம். உண்மையின் வாயை நீங்கள் எத்தனை காலம் மூட முடியும்? துரோகி பாசிரா, அரசு என்பதையும் மறந்து அறமும் நெறியும் காக்க வேண்டிய பொறுப்பு மறந்து என் கன்னத்தில் அடித்தார்கள் மகாராணி. இப்படித்தான் தளபதியாரே, ஏழை மக்களின் வயிற்றிலும் இந்த அரசாங்கம் அடிக்கிறது. மகாராணி, மகாராணி, கரிகாலன் தப்பிவிட்டான். தப்பிவிட்டானா? ஐயோ, கண்ட மண்ணலி போட்டாங்களே, காரியம் கெட்டு போச்சு. மோசம் போயிட்டோமே. அரண்மனை ஆட்கள் நம்ம உங்க மாதிரி வேஷம் போட்டு வந்து எங்களெல்லாம் ஏமாத்தி நம்ம உங்க கூட்டத்தில் இருக்கிற முக்கியமானவங்க எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நீங்க தான் இதுக்கு ஒரு படி செய்யணும். மகாராணி, மனச்சோர்வு வேண்டாம். சுதந்திர புருஷனாக கரிகாலன் இனி வெகு நாட்கள் வெளியே உலக மாட்டான். இனி அவர்கள் கைதிகளாக அவளை கூட நீங்க மாட்டிக்கொள்ளும். சீக்கிரம். நமது திட்டம் நினைவிருக்கிறதா? வீட்டு வாருங்களே. சீக்கிரம். கைதி யார் என்று தெரிகிறதா? கரிகாலன்.
பயனை உள்ளே தள்ளும் வரையில் ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து. சீக்கிரம். வேண்டாம், கதவு திறந்தபடியே இருக்கட்டும். பின்னால் சேனாபதி வருகிறார். சுவாமி, மற்றவர்களை விடுதலை செய்ய வேண்டும். அவர்களை சிறையில் வைத்திருக்கும் இடம் எனக்கு தெரியும். வாருங்கள், காட்டுகிறேன். நிறுத்து. பிடியுங்கள் கைதியை. யோகியாரே, உமது மர்மஜாலங்கள் ஒன்றும் நடக்காது இனிமே. வீராங்கா, ஆத்திரத்திலே துள்ளும் இளங்காளையே, என் கைகளை விடுவித்துக் கொண்டது போல் உன் பிடியிலிருந்தும் நான் தப்ப முடியும். ஆனால் கரிகாலன் இப்போது மடிந்தால் நாட்டின் இளவரசனை கொண்ட குற்றத்தில் இருந்து நீங்கள் எவருமே தப்ப முடியாது. இளவரசர்? கரிகாலன் நாட்டுக்கு இளவரசர்? பிரஜைகளே, மாண்டு போன மன்னரின் மூத்த புதல்வன் தான் தப்பி மற்றவர்களையும் தப்பிக்க புதுக்கதை கட்டுகிறான் கயவர். தளபதியாரே, முதலில் அவன் தலை துண்டிக்கப்படட்டும். இருவர்களுக்கு முன் அரண்மனையில் நடனமாட வந்த இவள் நாடாள திட்டம் தீட்டினாள். அதற்காக மன்னரையும் அவர் மைந்தர்களையும் கொலை செய்ய துணிந்தாள். அபாண்டம், அநியாயம், துணிச்சலான பொய். ஓர் நாள் இரவு இவள் அரசரை பொட்டராக அழைத்து போய் இவளும் பைசாட்சியமாக அவரை தண்ணீரிலே தாழ்த்திக் கொன்றார்கள். ஆனால் அரசன் மடியவில்லை. தன் யோக பயிற்சியின் உதவி கொண்டு செத்தவன் போல் நடித்தார். அவ்வளவுதான். நீரில் மூழ்கியதும் வெகு தூரம் நீந்திச் சென்று அவருக்கு தெரிந்த ஒரு ரகசிய பாதையின் வழியாக அரண்மனையை அடைந்து அரசிடம் குமரர்களையும் புருஷோத்தமர் புதல்வி கலாவதியையும் கடத்தி போனார். கடத்தி போன சிறிது நேரத்திற்கெல்லாம் குழந்தைகள் வசித்த கட்டிடம் தீயிலே புசுங்கிற்று. அவ்விதம் காப்பாற்றப்பட்ட குழந்தைகளில் இதோ கரிகாலன் மூத்தவன். அடுத்து பிறந்தவன் இவன் வீராங்கன். வீராங்கன் என் தம்பி. இந்த கடமை வீரன் என் உடன் பிறந்தான். வீராங்கன், ஏன் பிரமை பிடித்தவன் போல் நிற்கிறான்? உன் உடன் பிறந்தவன் தானப்பா கரிகாலன். வேட்டனாய் போல் விரட்டி விரட்டி பிடித்தாயே, உன் சகோதரனைத்தானப்பா அது. தளபதியாரே, இவன் பேச்சு கேட்டா இந்த தயக்கம். தேவி கட்டளை என்றும் அந்தரங்க பூஜை என்றும் அவன் செய்த துரோக வேலைகளை நீர் அறிவீரே. நம்புகிறீரா இந்த நாடோடியின் வார்த்தைகளை? யார் இவன்? எங்கிருந்து வந்தான்? என்ன இவன் பூர்வாங்கம்? வீராங்கா, அதே கேள்வியை உன் அரசியிடம் கேள். யார் இவள்? எங்கிருந்து வந்தாள்? என்ன இவள் பூர்வாங்கம்? யோகியாரே, மன்னரின் குழந்தைகளை பற்றி விரிவாக பேசினேன். எங்கே மன்னர்? சரியான கேள்வி. பதில் சொல்லட்டும் என்ற சதிகாரன். எங்கே மன்னர்? யோகியாரே, பேசும். எங்கே மன்னர்? ஏன் பேசுகிறான் எத்தன்? கட்டுக்கதை சொல்லிவிட்டு மெய்ப்பிக்க முடியாமல் திண்டாடுகிறான். மோசக்காரன், பொய்யன், சந்தர்ப்பவாதி, சமயோஜித பேச்சாளி, சதிகாரன். அடுக்க வேண்டாம் பெண்ணே. அரசரை இங்கே அழைக்கட்டுமா? அரசரை? அரசரை? ஆம், அரசரை. மாண்டு போனதாக நீங்கள் நினைத்த மன்னரை பாருங்கள். அகால மரணம் அடைந்ததாக கருதப்பட்ட உங்கள் அரசரை பாருங்கள். நாடோடி நடனமாதே, நீ கொண்டு விட்டதாக நினைத்து கொண்டாட்டம் போட்டாயே, அந்த கோமானை பார், நன்றாக பார்.
மன்னர் வாழ்க! அப்பா! செல்வனே, அண்ணனை மறந்து விட்டாயே? அண்ணா! 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 தம்பி! மன்னவா, புருஷோத்தமரே, உமது மகள் கலா என் மகள். ஆனால் இப்பொழுது கரிகாலனுக்குரியவள்.